புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். நகைக்கடன் தொடர்பாக ஆர்பிஐ கொண்டு வந்திருக்க புதிய ரூல்ஸால் சாமானிய ஏழை எளிய மக்கள், விவசாயிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு சிறுக சேமித்து வாங்கின ஒரு சின்ன கம்மலையோ மூக்குத்தியையோ ஒரு தங்க செயினையோ பறிகொடுக்க வேண்டிய ஒரு இக்கட்டான நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்கியெல்லாம் வேண்டாங்க, நாங்கள் கந்து வட்டிக்கே போயிடுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அவல நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கதா மக்கள் வேதனை தெரிவிக்கிறாங்க. ஆர்பிஐ கொண்டு வந்திருக்க புதிய ரூல்ஸ் என்ன சொல்லுது, மக்கள் இந்த அளவுக்கு தங்களோட கஷ்டத்தை சொல்ல வேண்டிய காரணம் என்ன, தங்கத்தை மக்கள் இழக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறதுக்கான காரணம் என்ன, டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஒரு பொட்டுக்குச்சி தங்கமாவது இருந்தாதாங்க மதிப்பு அப்படின்னு சொல்லி தங்கத்தை ஒரு பெரிய விஷயமா நினச்சி சிறுக சேமிக்கிற ஏராளமான குடும்பங்கள் நிறைஞ்சது தான் நம்ம நாடு இந்தியா. ரொம்ப கஷ்டப்பட்டு இப்படி சேமிக்கிற தங்கத்தை ஏதாவது ஒரு அவசர தேவை வரும்போது, ஒரு மருத்துவ செலவோ இல்லாட்டினா குழந்தைங்களுக்கு ஒரு படிப்பு செலவோ வரும்போது நேராக வங்கிகளில் போய் அடமானம் வச்சு அதற்கான நகைக்கடன்களை அவங்க பெற்றுக்கிறாங்க. இப்படி வங்கிகளில் போய் ரொம்ப ஈஸியாக நகைக்கடன்களை வாங்குறதுனால மக்கள் ஏதாவது வட்டி கடையை நோக்கியோ ஃபினான்ஸ் கம்பெனியை நோக்கியோ போக வேண்டிய நிலை இதுவரையும் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போது ஆர்பிஐ கொண்டு வந்திருக்க புதிய ரூல்ஸால் நகைக்கடன் வச்சுக்கவங்களாம் ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாகிறாங்க. ஆர்பிஐ ஏற்கனவே கொண்டு வந்திருந்த ரூல்ஸ் என்ன, இப்போ அந்த ரூல்ஸில் என்ன மாற்றம் இருக்குது அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஆர்பிஐ கொண்டு வந்திருக்க புதிய ரூல்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு ஜொல்லனை வங்கியில் கொண்டு வைக்கிறோம் அப்படின்னா அதை கட்டாயம் 1 வருஷத்துக்குள்ளே அதை நம்ம மீட்டுறணும் அப்படின்னு சொல்லி ஆர்பிஐயோட புதிய ரூல்ஸ் சொல்லுது. ஏற்கனவே என்ன ரூல்ஸ் இருந்தால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரூல்ஸ் கிடையாது. ஏற்கனவே நம்ம ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஒரு நகையை கொண்டு ஒரு வங்கியில் கொண்டு போய் ஈடு வைக்கிறோம் அப்படின்னா அதோட 1 வருஷ டேம் அதோட முடியும். அந்த முடிகிற நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 1 வருஷத்துக்கான வட்டியை மட்டும் கட்டுவோம். கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் ரூபாயை நீங்கள் நகை கடனாக வைக்கிறீங்கன்னா அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 9,000 to 10,000 ஒரு வட்டி வரும். அந்த வட்டியை மட்டும் கொண்டு போய் கட்டினா போதும், அந்த நகையை அப்படியே நம்ம ரினிவல் பண்ணிக்க முடியும். அந்த ரினிவல் அந்த டேம் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் தொடரும். நம்மளால் வட்டியை கூட அந்த டைமில் கட்ட முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க அதோட அசலை இன்னும் கொஞ்சம் அதிகரிச்சிருவாங்க. உதாரணத்துக்கு 1 லட்ச ரூபா வச்சுருங்கன்னா அதை 1,10,000 அந்த அசல் தொகையை வச்சுட்டு அந்த இதை கூடுதலாக 1 வருஷத்துக்கு ரினிவல் பண்ணுவாங்க. ஆனால் இந்த முறையில் தான் ரிசர்வ் வங்கி இப்போ மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. புதுசாக கொண்டு வந்திருக்க முறைப்படி நம்ம 1 வருஷம் அந்த டேம் முடியும் போது ஒட்டுமொத்தமான பணத்தையும் செலுத்தி அந்த நகையை திருப்பி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 சவரன் நகையை நம்ம ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு வங்கியில் கொண்டு போய் அடமானம் வச்சுருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதற்கான 1 வருடம் அடுத்த வருஷம் முடியுது அப்படின்னா நம்ம அந்த முடிகிற நாளில் கட்டாயம் அந்த 2 லட்சம் ரூபாயும் செலுத்தணும், அந்த 1 வருஷத்துக்கான அந்த 2 லட்சம் ரூபாய்க்கான வட்டியும் செலுத்தணும். அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2,20,000 ரூபா வரும். மொத்தமாக அந்த 2,20,000 ரூபாயும் ஒரே நாளில் செலுத்தி அந்த நகையை நம்ம மீட்டு எடுத்து மறுநாளில் நீங்கள் ரினிவல் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி மொத்தமாக ஒரே நாளில் 2,20,000 ரூபாய்க்கு நாங்கள் எங்கே போகும் அப்படிங்கிறதான் சாமானிய ஏழை எளிய மக்களோட கோரிக்கையாக இருக்குது. பொதுவாக சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஏதாவது குடும்ப தேவைக்கு இருக்கிறவங்க, இல்லாட்டினா விவசாயிகள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு ஜொல்லோனை கொண்டு பேங்கில் கொண்டு ஈடு வச்சு அது மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 2 லட்ச ரூபாய் புரட்டி ஏதோ ஒரு தேவைக்காக பயன்படுத்துவாங்க. அப்படி இருக்கிறவங்க வட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுவாங்க, முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி குறைச்சிட்டே வருவாங்க. ஆனால் இப்போ ஒட்டு மொத்தமாக அவங்களால ஒரு 2 லட்ச ரூபாயை புரட்டணும் அப்படிங்கிறது இயலாத காரியமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. இப்படி அவங்களால புரட்ட முடியல அப்படின்னா வங்கி ஒரு மிகப்பெரிய கெடுபிடி கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 1 வருஷத்துக்குள்ளே உங்கள் நகையை திருப்பாட்டினா அந்த நகையை நாங்கள் ஏலம் விட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போனா கஷ்டப்பட்டு சிறுக சேமித்த நகையெல்லாம் ஏலத்துக்கு போக வேண்டிய ஒரு இக்கட்டான நிலைக்கு இருப்பதா மக்களும் விவசாயிகளும் புலம்புறாங்க. அப்படியே நம்ம 2 லட்ச ரூபாயை கொடுத்து திருப்பலை அப்படின்னா அது நிச்சயமாக ஏலம் போயிடும். இதனால் மக்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய இடங்களில் இன்னும் கந்து வட்டி ஒரு இல்லீகல், அது செய்யக்கூடாது, எந்த ஒரு இடத்துலையும் அது முற்றிலுமாக தடை செய்யப்பட்ட ஒன்று தான். ஆனால் இன்னும் பல இடங்களில் அது மாதிரியான வட்டிகள் இருக்குது. மீட்டர் வட்டி, 1 நாள் வட்டி, 2 நாள் வட்டி அப்படின்னு இருக்குது. இப்போ 2 லட்ச ரூபாயை மொத்தமாக தேவைப்படுது அப்படின்னா நான் சில இடங்களில் இருக்குது 2 நாள் மட்டும் நீங்கள் மொத்த பணத்தை கொடுத்துருவாங்க, உங்களுக்கு 2 நாளைக்கு உங்களுக்கு 20,000 ரூபா வட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரியான இடங்களுக்கு போய் மக்கள் மொத்தமாக 2 லட்ச ரூபாயை வாங்கி அதுக்கு 2 நாளைக்கான 20,000 ரூபா வட்டியை கொண்டு கொடுத்து அதை கொண்டு இங்கே பேங்கில் கொண்டு ஹேண்ட் ஓவர் பண்ணி நகையை திருப்புறதா மக்கள் சொல்கிறாங்க.
இப்படி திருப்புற நகையை மறுபடி கொண்டு போய் அடுத்த நாள் அவங்க கொண்டு போய் வைக்கிறதா இருந்தால் கூட அதற்கான அப்ரைசர் சார்ஜ் இருக்குது, அதற்கான ப்ராசஸிங் ஃபீ இருக்குது. கிட்டத்தட்ட அதுவும் 2000 3000 அதுவும் ஆயிடுது. அதாவது பேங்க்ல வச்ச நகையை திருப்புறதுக்கு அவங்க கந்து வட்டியை நோக்கி போக வேண்டிய ஒரு இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கதா விவசாயிகள் ரொம்ப கஷ்டத்தை வேதனையை தெரியப்படுத்துகிறாங்க. இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில இடங்களில் வங்கியில் இருக்கிற அப்ரைசர் உள்ளிட்ட ஊழியர்கள் கூட ஒரு சில விஷயங்களில் ஈடுபடுறதா மக்கள் புகார் தெரிவிக்கிறாங்க. உதாரணத்துக்கு நான் ஒரு நகையை வந்து ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு போன வருஷம் நகையை கொண்டு ஈடு வைக்கிறேன், அதோட திருப்புற தேதி இந்த வருஷத்தோட முடியுது அப்படின்னா அங்கே ஊழியர்களோ இல்லை அப்ரைசரோ சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கு இந்த வருஷத்தோட டேம் முடியுது, நீங்கள் வந்து நகையை திருப்புங்க, இல்லாட்டினா ஏலம் விட்டுருவோம், இல்லாட்டினா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தரேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் நகைக்கான பணத்தை நான் போட்டு உங்கள் நகையை நான் திருப்பிக்கிடுறேன். உங்கள் நகை எவ்வளவு கிராம் இருக்கோ அந்த கிராமுக்கான ஒரு பழைய தங்க நகைக்கான கட்டணத்தை நான் உங்களுக்கு திருப்பி தந்துடுறேன், ஆனால் உங்கள் நகை கிடையாது, நகையை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இதன் மூலமாக அப்ரைசருக்கும் அந்த வங்கி ஊழியர்களுக்கு நகை போயிடுது. ஆனால் மக்கள் வந்து அந்த நகையை இழக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஏதோ ஒரு வகையில் இந்த ஆர்பிஐ கொண்டு வந்திருக்க புதிய ரூல்ஸால் பாதிக்கப்படுறாங்க. இன்னொரு மக்கள் வைக்கிற புகார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்கியில் வச்சா என்னைக்குனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அசலை நம்ம குறைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக வட்டியை கட்டி நம்ம வந்து நகையை திருப்பி எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தாங்க நாங்கள் ஏற்கனவே எல்லாரும் வந்து வங்கிக்கு போயிட்டு வந்தோம். ஆனால் இப்போது இந்த ஒரு புது ரூல்ஸ் கொண்டு வந்ததுனால நாங்கள் வந்து கந்து வட்டி கடைக்கே போயிடலாம் போல இருக்குது, அப்படி அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி மக்கள் தங்களோட வேதனையை தெரியப்படுத்திட்டு இருக்காங்க. ஆர்பிஐ இந்த புதிய ரூல்ஸை கொண்டு வர்றதுக்கு காரணமாக சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில வங்கிகள் வாடிக்கையாளர்களுக்கு தெரியாமலேயே அவங்களோட நகைகளை ஏலம் விட்டுறாங்க. இது மட்டும் இல்லாமல் நகை மதிப்பீட்டில் கூட இன்னும் கொஞ்சம் வெளிப்படை தன்மை இருக்கும், முறைகேடுகளை தவிர்க்கலாம், அதனால தான் இந்த புதிய ரூல்ஸை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ சொல்கிறாங்க. ஆனால் ஆர்பிஐ புதிய ரூல்ஸ் கொண்டு வந்தாலும் கூட அந்த பழைய சிரமங்களை விட இன்னும் கூடுதல் சிரமங்கள் தான் நாங்கள் சந்திக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறது தான் வாடிக்கையாளர் வைக்கிற ஒரு மிகப்பெரிய புகாராக இருக்குது. என்னதான் இருந்தாலும் ஆர்பிஐ கொண்டு வந்திருக்க புதிய ரூல்ஸால் மக்கள் பல சிரமங்களுக்கு உள்ளாயிருக்காங்க. ஆர்பிஐ இந்த ரூல்ஸை திரும்ப பெறணும் அப்படிங்கிறதும் அவங்களோட கோரிக்கையாக இருக்குது.